பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். பிரதர் தான் சொன்னாங்க. ஜனவரி 8ஆம் தேதி நாங்கள் வரும்போது நான் அழுதுகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரை தொட்டு சொன்னாங்க, இந்த நோய் உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும், எந்த தடையுமே இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தடையுமே இல்லாமல் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸே நம்ப முடியாமல் 3 நாளாக வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க நார்மல்னு. பிளட் கேன்சர் இருக்குது. டாக்டர் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? உனக்கு பிளட் கேன்சர் சொன்னாங்க. 4 மாசமா. அம்மா கவலைப்படாதீங்க. எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்களோ அதே டாக்டருடைய வாயிலிருந்து உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ நார்மல் ஆயிட்ட, உனக்கு இந்த வியாதி வந்ததுக்குரிய அறிகுறி கூட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். பிரேயர் ஆயில லேசா கொஞ்சமா இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கரங்களை நீட்டி வைக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். I cancel this disease right now. இந்த சகோதரியை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவீராக. மரண கட்டுகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த பிளட் கேன்சர் சரீரத்தோடு வேரோடு பிடிக்கப்படுவதாக. பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வீராங்க. சிஸ்டர் நீங்க சரியாயிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்யற அற்புதத்தை இதே மீட்டிங்ல நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க. கிறிஸ்தவ அனைவருக்கும் நான் நவம்பர் டிசம்பர்லலாம் உயிருக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன். பெரிய ஆஸ்பத்திரியில் தான் என்னை சேர்த்துருந்தாங்க. இது மாதிரி உங்களுக்கு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க 2022. அப்போ நவம்பர் டிசம்பரில் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டில் சென்னைக்கு போக சொன்னாங்க. சென்னையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். 4 நாள் அங்கே தங்கியிருந்தேன். திரும்ப தஞ்சாவூரில் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. தஞ்சாவூரில் 20 நாள் இருந்தேன். திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. மாத்திரை ரெகுலராக நீங்கள் மாதம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ இந்த வருஷத்தில் தீபாவளி 13ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு ஜுரம் ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு. எதனாலன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் நைட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வெளியூரில் இருந்தாங்க. ஃபோன் பண்ணி நைட்டு 1 மணிக்கு எனக்கு ரொம்ப முடியலைங்கன்னு. காலையில் எப்படினாலும் நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 4 மணிக்கு வந்தாங்க வியாழக்கிழமை. நாங்கள் உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டோம். போனதுக்கு 16ஆம் நம்பர் வார்டில் போய் என்னை சேர்த்துட்டாங்க. அப்போ ரத்தம் வாய் வழியாக வருது. அப்போ டாக்டர் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொல்லலை, செகண்ட் ஸ்டேஜ் உங்கள் ஒய்ஃபுக்கு மாறிடுச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 25 நாளாக வச்சுருக்காங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க முடியல. அப்போ என்ன சொன்னாங்க, சென்னைக்கு போங்க, இல்லாட்டா திருச்சிக்கு போங்க அப்படின்னாங்க. அப்போ நம்மளோட பொருளாதாரம் என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு பக்கம் இருந்துச்சு. அதையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்து உதவி செஞ்சார். நாங்கள் திருச்சிக்கே போகிறோன்னு சொன்னோம். திருச்சிக்கு போய் 5 நாள் இருக்கிறோம். 5 நாள் தண்ணி சத்து தான் எனக்கு உள்ள குளுக்கோஸ் போட்டாங்களே தவிர எந்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கல. அப்போ போன் மரா பண்ணணும், எலும்பு மஜ்ஜையில் எலும்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பண்ணினாதான் உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதையும் போன் மரா பண்ணினாங்க. பண்ணி 4 நாள் கழித்து நீங்கள் வாங்கன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 4 நாள் கழித்து நாங்கள் போவையில் அப்போ எனக்கு வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், வயிறு வீக்கமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி கல்லீரல் மண்ணீரல் வீங்கி இருந்துச்சுன்னா இந்த வயிறு வீக்கமாக இருக்கும்னு சொல்லி ஸ்கேனுக்கு போக சொல்லிட்டாங்க. 1 மணி நேரம் கழித்து ரிசல்ட்டு வரும்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. திரும்ப எனக்கு யூரின் எரிச்சல் பயங்கரமாக இருக்குது. அது நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, யூரின் பையில் கிருமி இருந்தால் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கும் டெஸ்ட்டு போட்டோம். ஆனால் நான் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு மாறும்போதே ஆண்டவர் எனக்கு எல்லா உறுப்பையும் தொட்டு சுகப்படுத்தியிருக்காருன்னு எனக்கு தெரியலை. அங்கே உள்ளே போய் உங்களுக்கு எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சருங்கிற
தடயமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கல்லீரல் மண்ணீரல் வீங்கலன்னு சொல்லிட்டாங்க. நார்மல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, நார்மல்னு. யூரின் எரிச்சல் வந்து அது நீங்கள் பெட்டில் இருந்ததுனால அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு கொடுத்தாங்க. சரியாயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து எல்லா உறுப்பையும் டெஸ்ட்டு போட்டாங்க. எல்லா உறுப்பையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு எந்த நோயுமே உடம்புல இல்லை. இந்த போன் மரா பண்ணியிருக்கிறதுனால கொஞ்ச நாள் நடக்க முடியாமல் இருக்கும், சரியாயிருந்தாங்க. ஆனால் நான் உடனே நடந்தேன். Praise the Lord. Amen. பிரதர் தான் சொன்னாங்க, ஜனவரி 8ஆம் தேதி நாங்கள் வரும்போது நான் அழுதுகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரை தொட்டு சொன்னாங்க, இந்த நோய் உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும், எந்த தடையுமே இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தடையமே இல்லாமல் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நல்ல ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி ஆமென். 3 நாள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எங்களை டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னாங்க. திடீர்னு பார்த்தா 3 நாள் எங்கள் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அது அந்த ஹர்ஷமித்ரா கேன்சர் சென்டர்னா அது ஆராய்ச்சி மையம் கேன்சருக்குன்னு. என்னை 3 நாள் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நல்லா கிளாப் பண்ணி ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை. ஏன்னா இவங்க கேன்சர் பேஷண்ட்டுன்னு கூட்டிகிட்டு போன அது அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த ரிசர்ச் சென்டருக்கு. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸே நம்ப முடியாமல் 3 நாளாக வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, வேற எதுவும் மருந்து எடுத்துக்கிட்டீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மருந்து, அது கர்த்தருடைய வார்த்தை. அது மட்டும் நல்ல கையை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு மகிமை. டாக்டர் வந்து என் ஒய்ஃபு கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு மாதிரிம்மா உன்னை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல, உனக்கு கேன்சர் இருக்கா என்னங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இது வந்து என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, என்ன அப்படி சொல்கிறாங்களே நம்ம ஆண்டவர் குணப்படுத்திட்டாருன்னு. எனக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, சந்தேகத்திலே இருந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் டிஸ்சார்ஜின்னு சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்பொழுது தான் டாக்டர் வந்து சீட்டை என் கையில் கொடுத்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் கிடையாது, அவங்களுக்கு வந்து அதற்கான அறிகுறியே இல்லை. நாங்கள் அப்போ தான் எனக்கு முழு சந்தோஷமாக இருந்துச்சு. Praise the Lord. Thank you. ஆண்டவருக்கு நன்றி. சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே 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 எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே.